ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் எல்லோரும் பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ப்ளவுஸை கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அளவு ப்ளவுஸை போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு வந்து நான் கீழே வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கோட் போட்டிருக்கேன். இப்போ அது மேலே இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே நான் 2ஆக மடித்து அப்படியே போட்டிருக்கேன். இதில் இந்த அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டு நான் கட் பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ப்ளவுஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கிற டவுட்டு, சந்தேகம் எல்லாமே போயிடும். இதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள், பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2ஆக மடித்து போட்டுட்டேன். நல்லா ஒன்று போல் நல்லா எடுத்து விட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே ஏற்றி நம்ம ஆம்கோல் இருக்கும் இல்லையா, ஆம்கோல் உயரத்துக்கு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கழுத்தை வந்து இது வந்து ரொம்ப விரிஞ்சிருக்கும். நம்ம கழுத்து வந்து விரிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கழுத்தோட அகலம் வைக்கணும். ஓகேங்களா? அதை லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதாவது இந்த கையை நல்லா மேலே இது பண்ணி விட்டுட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இருக்கு பாருங்கள், அவங்க கரெக்டாக அடிச்சிருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு மேலே இங்கே ஒரு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கை ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணு. நம்ம கீழே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அப்படியே ஷோல்டரில் ஆம்கோல் உயரத்துக்கு ஒரு மார்க்கு கரெக்டான அளவில் மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறோம். இப்போ கழுத்தை நம்ம இப்படி வச்சுருக்கும் போது அகலமாக இருக்கும். அதை லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கழுத்தில் ரொம்ப அகலம் இல்லாமல் அதை அப்படியே நம்ம இந்த கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படி இங்கே ஆம்கோல் கை ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷோல்டருக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அப்படியே கீழே இறங்கி கீழே அப்படியே கழுத்தோட உயரம் வந்து மார்க் போட்டுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக வச்சு மார்க் போடுங்க. அப்போனா தான் கரெக்டாக வரும். கரெக்டான அளவில் ஒரு மார்க் போட்டுருங்க. நீங்கள் இப்படியே கழுத்தோட ரவுண்டு கூட நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட ரவுண்டை வந்து இந்த மாதிரி இப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. அதாவது கீழே கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அது மாதிரி ஆம்கோல் உயரத்தில் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணி தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அவனுக்குள்ள ஒரு மார்க் போட்டுக்கோங்க. கழுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம், கழுத்து அடிச்சிருக்கோம்ல, அவனுக்குள்ள ஒரு மார்க் போட்டுக்கோங்க. உயரத்துக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த கழுத்தை வந்து லைட்டாக இது பண்ணி வச்சு அப்படியே அதோட அகலத்துக்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். ஓகேங்களா? அளவு ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உயரம் வந்து அப்படியே ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க. இழுத்து உயரம் செக் பண்ணிக்கோங்க. 12.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 12.5 இன்ச்சு இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்தாச்சு. இந்த இதை வச்சு இதுக்கு மேலேயே அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை ஸ்ட்ரைட் போட்டுக்கோங்க.
ஸ்ட்ரைட் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்க, கேளுங்க. அப்படின்னா தான் எனக்கு வந்து தெரியும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு. ஓகேங்களா? இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ½ இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து அளவு ப்ளவுஸில் அந்த நெக்கு கொடுத்துருந்தாங்களே அந்த அளவு, இந்த ஷோல்டர் அவங்க மார்க் பண்ணியிருந்தாங்க அந்த அளவு. இப்போ நம்ம இதுதான் கரெக்டாக ப்ளவுஸில் இருக்கிற அளவு. அப்படியே நம்ம இதே அளவுக்கு கட் பண்ணி தைச்சோம்னா ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால் ஒரு ½ இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நெக் லைனில் வந்து உள்ளே தள்ளி ½ இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து அங்கிட்ட அந்த சைடு வெளியில் ½ இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6½ இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம அதே 6½ இன்ச்சை கீழே வைக்கலாம். ஓகேங்களா? கீழே வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். நான் சொல்லி கொடுக்குற புரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள். பாக்ஸ் போட்டாச்சு. பாக்ஸ் போட்டோமா, அடுத்து நம்ம இதையும் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அளவு மார்க் பண்ண மறந்தாச்சு. நம்ம ஜஸ்ட் அளவு மார்க் பண்ண மறந்துட்டோம் இல்லையா? அதனால் திருப்பி நீங்கள் எடுத்துடாதீங்க. எல்லாமே கரெக்டாக அளவெல்லாம் மார்க் பண்ணியிருக்குமா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா திருப்பி நம்ம வந்து அதில் வச்சு இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு. இந்த செஸ்ட் அளவு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து 8.25 இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு. நம்ம வந்து இந்த பாடி செஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 11 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அந்த 11 இன்ச்சு அப்படியே மேலே வச்சு மார்க் பண்ணிடலாம். 11 இன்ச்சு அப்படியே வச்சு மேலே மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த 8.25 வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு இந்த ½ இன்ச்சை மேலே விட்டுட்டு அப்படியே நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 8 இன்ச்சு வருது. இது வந்து இந்த சாதா ப்ளவுஸ்னால நமக்கு 8 இன்ச்சு வந்தாலும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது வந்து இழுத்து கொடுக்குற தன்மை இருக்குது. அதனால் நம்ம தைக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா? 8.25 வந்துருச்சு. 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? நான் அந்த 8 இன்ச்சை வச்சு அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அந்த ஒரு 1/4 இன்ச்சு சாதா ப்ளவுஸ்னால ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுவும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். எங்கேயும் லூஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி பாருங்கள். இப்போ கழுத்து வந்து நம்ம உள்ள இது வெளியே இந்த அளவுக்கு நம்ம கழுத்து ½ இன்ச்சு வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதுதான் இங்கே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது ப்ளவுஸில் இருக்க அளவு அப்படியே. ஓகேங்களா? நம்ம ஒருக்க மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக வருதுங்க நம்ம இது பண்ணது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த ரவுண்டர் ஹைட்டு தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, பின்னாடி வந்து ஒரு சிலருக்கு துணி வந்து சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த இருக்குல்ல, இந்த உயரம் 6½ இன்ச்சு வச்சோமா, 6½ இன்ச்சு வச்சுருக்கோம். அதோட ஒரு ½ இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ½ இன்ச்சு சேர்த்துட்டு அதை இப்படியே கிராஸாக வச்சு இந்த மாதிரி, அதாவது 6½க்கு 7 இன்ச்சு வச்சுருக்கோம். 7 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து இந்த இதில் கொடுங்க.
இங்கேருந்து கரெக்டாக வரும், வந்து இந்த கீழே இங்கே வரும்போது இந்த அடுத்த இந்த 2வது போட்டிருக்கோம் கோடு ஊற்றிருக்கோம் இல்லையா, அங்கே வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி சுருக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, துணி நிறையா இருக்குன்னு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்லி கொடுத்தது கரெக்டாக இல்லையான்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஆம்கோல் ரவுண்டுக்கு மார்க் பண்ணுறோம். அப்போ 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. 7 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மேலே 6 இன்ச்சு தான், அந்த 6 இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக 7 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக கோடு போட்டோம். கோடு போட்டுட்டு அதில் நம்ம ரவுண்டு வரைகிறோம். அந்த 8 இன்ச்சு எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது 8 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ இப்படி கட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், பின்னாடி வந்து சுருக்கம் எதுவுமே இருக்காது, கரெக்டாக அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விடுவோம்ல, தையலுக்கு விடுவோம் இல்லையா, அந்த இது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை கரெக்டாக 2ஆக மடித்து போட்டு அதில் வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு அது 2 இன்ச்சு இங்கே ஜஸ்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அளவு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புரியலைன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு தடவை இந்த மாதிரியே நான் உங்களுக்கு ஒரு தடவை கட்டிங் போட்டு காட்டுறேன். இது வந்து ஆம்கோலில் வந்து மொத்த அகலம் வந்து 6 இன்ச்சு, கழுத்தோட அகலமும் ஆம்கோலும் சேர்த்து அதில் வந்து வச்சு மார்க் பண்ணோம். கீழே வந்து ஆம்கோல் ரவுண்டு போடுறதுக்கு மேலே 6 இன்ச்சு, கீழே வந்து 7 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணி கிராஸாக கோடு போட்டிருக்கேன். கோடு போட்டு அதை வந்து ரவுண்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த இதுவுமே இருக்காது, பின்னாடி சுருக்கம் எதுவுமே வராது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணுனாலும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கரெக்டான அளவில் ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். போட்டாச்சு. பார்த்துக்கோங்க, இது ப்ளவுஸில் நம்ம கரெக்டான அளவு மடித்து அடிச்சப்போ இது நம்ம முன்னாடி 1/2 இன்ச்சு வச்சு ரவுண்ட் போட்டு வெட்டியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளடக்கி போட்டுக்கலாம். கையை வந்து கரெக்டாக போட்டுட்டு கை கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அப்படியே உயரத்தில் ஒரு மார்க்கு, மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு மார்க்கு, கீழே இங்கே கரெக்டான அளவில் மார்க்கு, தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க்கு. இப்போ மார்க் பண்ணதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் கோடு போடணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? கீழே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6.75 இருக்குது, மேலே 7.75 வைக்கணும். 7.75 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கே 8 இன்ச்சு வருதான்னு பார்க்குறேன். கரெக்டாக அந்த 8 இன்ச்சு இங்கே வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அது போக நமக்கு தையலுக்கு 2 இன்ச்சு. ஓகேங்களா? அது போக தையலுக்கு 2 இன்ச்சு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ இந்த 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த 4 இன்ச்சை வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வராது, எந்த லூஸு எதுவுமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், சரியாக இருக்கா இல்லையான்னு. நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா?
இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் நம்ம இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க் பண்ணி தான் காட்டுறேன், இல்லாட்டினா கை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 2 இன்ச்சு வச்சு குடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த இறக்கம் வந்து 3 இன்ச்சு வரும். அடிங்கை சுற்றளவுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து 3 இன்ச்சு வரும், ஒரு சிலருக்கு 3.5 இன்ச்சு வரும். இவங்களுக்கு வந்து 2.25 தான் வந்திருக்கு. அந்த அடிங்கை சுற்றளவு இறக்கம் வந்து 2.25 தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஒருத்தவங்க உடம்பு பொறுத்து நமக்கு அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ நான் இங்கிட்டு துணி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் குடஞ்சி விட்டிக்கிடுவேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் குடஞ்சி விட்டலை. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நான் கட்டிங் போடுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங் தான். கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்குவோம். அரைக்காத்து போட்ட இடத்துல கரெக்டாக அரைக்காத்து மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது கழுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க, கழுத்தோட ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணுறதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே அந்த சைடு பட்டிக்கு வந்து எப்போயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவேன் இல்லையா, அது மாதிரி 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மெயின் பேக் கட்டை எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஆம்கோலுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோமா, அந்த 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். ஆம்கோலும் கழுத்தோட அகலமும் சேர்த்து 6 இன்ச்சு இருந்துச்சு, அதை வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்குவோம். இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சுங்களா, இப்போ இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து இது பண்ணணும். 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும், அப்போ 7 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணி அதை வந்து கிராஸாக கோடு போட்டுக்கலாம். அந்த 7 இன்ச்சில் வர மணிக்கு மேலே 6 இன்ச்சு தான், 6 இன்ச்சில் வச்சு இங்கே கீழே 7 இன்ச்சு வர மணிக்கு இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்குவோம். தெரியுதுங்களா, இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்குவோம் 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கழுத்தோட ரவுண்டு பார்த்துக்குவோம். கழுத்தோட அகலம், கழுத்தோட ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த கழுத்தோட அகலம் வரையணும். நம்ம இந்த மாதிரி வச்சு கழுத்தோட அகலம் வந்து வரைஞ்சிக்கலாம்.
வரைஞ்சாச்சு. இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா தையல் போட்டுருங்க. நான் வந்து தைக்கும்போது வலது கை பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு இது பண்ணி அதை வந்து நான் கிராஸாக கோடு போட்டு கட் பண்ணிவிட்டு பட்டன் பீஸ் அடிச்சுக்கிடுவேன். கழுத்தில் மட்டும். அது வலது கை பக்கம் மட்டும் 2 பக்கமும் கட் பண்ணிக்கிற மாட்டேன். ஓகேங்களா? அது இப்போ வந்து நம்ம கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கிராஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதை மடித்து விட்டுக்கோங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை இது கீழே வச்சுட்டு இழுக்காமல் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே கீழே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதையுமே இழுக்கலை, அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் பார்க்குறோம். 9 இருக்குது. ஓகேங்களா? அந்த 9 கரெக்டாக அந்த இதுலேயே வச்சு கீழே வரைக்கும் பார்க்குறோம். 12 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 13 இன்ச்சு எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு கிராஸ் வந்து 13 இன்ச்சு எடுக்கணும். இப்போ வந்து இந்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நாளை ஹால் இருக்குது ஊக்கு பக்கம். இந்த பக்கம் வந்து வலது கை பக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதே 4 கால் தான் இருக்குது. அப்போ 4 கால்னால் 5 கால் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கிராஸை 13 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 2.5னா நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாட்டு, இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது வந்து பார்க்கும்போது 3.5 இருக்குது. அப்போ நம்ம 4 வச்சு மார்க் பண்ணணும். 3.5னா 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இவங்க உள்ளக்க வந்து இந்த டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கிராஸ் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஒன்றே கால் இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த 1.25 வந்து நமக்கு இங்கே வரணும். இது வந்து 3 இன்ச்சு தாங்க இருக்குது. இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட் பிடிச்சிருக்காங்களா, 3.25 தான் இருக்குதா, 3.25 தான் இருக்குது. அப்போ 3.25 வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வச்சேன்ல, 3.5 இருக்குதுன்னு சொல்லிட்டு 3.25 தான் இருக்குது. அப்போ 3.25 இதில் வந்து கரெக்டாக இந்த 1.25 வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ அது மாதிரி அங்கிட்டு ஒரு 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து 3.25 மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ இந்த இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு கீழே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ண அப்புறம் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச்சு. இந்த டாட்டோட அகலம் வந்து அடுத்த டாட்டுக்கு வந்து அகலம் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அது மாதிரி இதுவும் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து டாட் வந்து எனக்கு இந்த ஷேப்பில் தான் நான் பிடிப்பேன். அதனால் அந்த ஷேப்புக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி டாட் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குங்களா, இதுதான் அவங்களோட ப்ளவுஸில் இருக்க மார்க்கு. கரெக்டாக இதாக வருது. நம்ம மேலே ஏற்றி இந்த 1/2 இன்ச்சு இந்த மார்க் பண்ணிடுவோம். ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து முன்னாடி வந்து முன்பாட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்து அந்த அளவு தான் நம்ம வந்து இதில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? பின்பாட்டு வந்து எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் வச்சுருக்கோம். அப்போ இதில் வந்து முன்பாட்டில் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலம் தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? இப்போ 10 இன்ச்சு இருக்குது. 10 இன்ச்சு. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5. 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு வைப்போம். இந்த 10.5 இன்ச்சு வைப்போமா? இப்போ இந்த 10.5ல் நமக்கு கரெக்டாக அந்த 8 வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். கரெக்டாக 8 இன்ச்சு வருது. நம்ம ஆனால் இங்கிட்ட டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அங்கிட்டு விட்டுருவோம். 1/2 இன்ச்சு விட்டாச்சு. அது போக தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது ரொம்ப புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நான் எவ்வளோ தெளிவாக ஈஸியாக போட முடியுமோ, நான் கட்டிங் போட முடியுமோ சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டாட்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 5.25 இருக்குது. அந்த சைடும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சைடும் 5.25 இருக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து 5.25 வைப்போம். ஃபஸ்ட்டு 5.25 ஒரு மார்க்கு. அப்புறம் அது போக தையலுக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா லூஸ் விழுகாது. இடுப்பு பக்கம் இந்த பலூன் மணிக்கு பார்த்தா இப்படி சுருட்டி பிடிச்ச மாதிரி தொங்குற மணிக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வராது. அதுக்காண்டி தான் நான் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து இந்த டாட்லேருந்து எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தையலுக்கு அதை பார்த்து நான் வச்சுக்கிறேன். இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்காண்டி தான். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கனுக்குள்ள ஒரு அரைக்காத்து, அது மாதிரி இங்கனுக்குள்ள ஒரு அரைக்காத்து, இங்கே மேலே ஒரு அரைக்காத்து, ரெண்டாவது மார்க் பண்ணோம்லையே அங்கே மேலே ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. இப்போ இதுக்கு பட்டி கட் பண்ணணும். பட்டிக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம்.
3 இன்ச் இருக்குது. 3 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சை 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு பார்த்தா 11 இன்ச்சு. இடுப்பு வந்து பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.25 இருக்குது. அப்போ நம்ம 3.25 வச்சு மார்க் பண்ணணும். பட்டி வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணுறோம். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். அது வந்து 2.5 இன்ச் இருக்குது. இப்போ 2.5னா 3.5. இது வந்து அகலம் வந்து 11 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சு மார்க் பண்ணுறேன் நான். அதே மாதிரி கீழேயும் 11.5 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்தது என்ன செய்யணும், என்ன இருக்குங்களே, இந்த இடுப்பு முன்பாட்டோட இடுப்பு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதாவது அந்த பட்டியில் 2 சைடுமே நம்ம பார்த்துக்குவோம். ஓகேங்களா, 7.5 இருக்குது. அதாவது 7.5 இருக்குது. 7.5 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, இந்த பக்கம் 7.25 வருது. இந்த அடிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி பார்த்தா 7.25. ஒரு சைடு 1/4 இன்ச்சு கூட வருது. அதனால் நம்ம 7.25னே வச்சுக்கலாம். 7.25னா 8.25, 9.25, 10.25 அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 10.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த 10.25 வச்சு மார்க் பண்ணதுலேருந்து 4 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. கோடு போட்டு இப்போ நம்ம பட்டி இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே தைக்கும்போது கட் பண்ணிக்கிடுவேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறக்காண்டி நான் இந்த 1/2 இன்ச்சை வச்சு 1/2 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணி கிராஸ் அடித்து காட்டுறேன். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே வந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கிராஸாக மேலேருந்து கிராஸாக கோடு போட்டிருக்கேன். இப்போ அதில் தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கிராஸாக வந்திருக்கா, மேலேருந்து கிராஸாக வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இப்போது கமெண்டில் ஏதாவது ஒன்றா டவுட்னா எனக்கு கேளுங்க. இல்லை ஏதாவது எதுன்னு நான் இப்போ கட்டிங் உங்களுக்கு புரியலைனாலும் கேளுங்கன்னு சொல்கிறேன். கமெண்டில் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் போடுங்க, கமெண்டில் டவுட்டை கேளுங்க. ஓகேங்களா, அப்படின்னா தான் எனக்கு தெரியும் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா புரியலான்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து இன்னொரு பட்டி இதில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.